மோட்டர் பைக் கொடுப்பேன், அப்புறம் மகிழ் வந்து கார் கொடுப்பேன் அப்படி. அது ஆனா அது நாங்க கொடுப்போம்னு சொல்லலையேன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எல்லார் வீட்லயும் ஒரு கார் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தங்கச்சி முதல் நான் ஃப்ரீயா கார் கொடுப்பேன்னு அவர் சொல்லவே இல்லையேங்கிறாங்க. முதல் மாநாட்டிலேயே இப்போ வீட்டுக்கு ஒரு லட்சியம் கார் அப்படின்லாம் அது எப்படி எப்படி வரும்? வீட்டுக்கு ஒரு லட்சியம் எப்படிங்க? அந்த கார் வாங்குற அளவுக்கு நம்ம பொருளாதாரம் உயரணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லலை. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன். கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள் உயரும். இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும். இதுக்கான வழிகள், அந்த சூழல்களை அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். இதைத்தான் சொன்னோம்.